வடிவம்னு சொல்லக்கூடியது அதை யாராலையும் மாற்ற முடியாது. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் அதை நான் மாற்ற சொல்ல முடியாது. வரி வடிவம் நீங்கள் சொன்னீங்க, எனக்கு வரி வடிவம்னா என்னன்னு தெரியல. இல்லை, எழுத்தை எழுதுறதுக்கு பேர் தான் வரி வடிவம். நம்ம கோடு போடுறோம் இல்லையா, நீங்கள் பாட்டெலாம் கேட்டிருப்பீங்க, மேலும் கீழும் கோடுகள் போடு அதுதான் ஓவியம்னு சொல்லி. அதாவது ஒரு எழுத்துன்னு சொன்னால் என்ன செய்யும், அந்த கோடு பல வகையில் வரும். அப்போ அந்த கோடுகளை நம்ம என்ன செஞ்சுருக்கோம், அதுக்கு ஆ அப்படின்னு போட்டு இந்த கோடு பேர் ஆன்னு சொல்லி நம்ம பேசுவோம். இந்த ஆண் இல்லாமல் இன்னொரு எழுத்தை நம்ம ஆண் அன்னைக்கு படிச்சுட்டோம்னா அதை அன்னைக்கு படிப்போம். இப்போ ஏபிசின்னு சொல்கிறாங்க, அவங்க கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க வந்து இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் கொடுத்துருக்காங்க ஏபிசிடின்னு சொல்லி. அப்போ ஏபிசின்னு அவங்க கொடுத்துருக்காங்கன்னா அது ஏன்னா இது ஏ, இது பி, இது சின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ மனிதர்கள் தங்களுடைய பேச்சுக்களை, தங்களுடைய வார்த்தைகளை, தங்களுடைய பேச்சுக்களை என்ன செய்யணும், ஒளி வடிவமாக்கணும். ஒளி வடிவம்னாக்கா மற்றவங்களுக்கு கேட்கணும். கேட்ட வார்த்தையை திரும்பி